காரிமங்கலத்தில் துரை கோப்பை கிரிக்கெட் போட்டி முன்னாள் எம்பிசி நரசிம்மன் துவக்கி வைத்தார். தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி மைதானத்தில் வேத லீடர்ஸ் சார்பாக துரை கோப்பை கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. அமைப்பின் தலைவர் துரை என்ற சின்னதுரை தலைமையில் நடைபெற்ற இந்த போட்டியில் நிர்வாகிகள் கலைச்செல்வன், சிவா, தினேஷ், ராகுல், முருகன், மணிகண்டன் உள்ளிட்டோர் முன்னிலை வகுத்தனர். சிறப்படைப்பாளராக கலந்து கொண்ட முன்னாள் எம்பிசி நரசிம்மன் கிரிக்கெட் போட்டியை துவக்கி வைத்தார். தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மாவட்டங்களைச் சேர்ந்த 16 அணிகள் போட்டியில் பங்கேற்றன. வெற்றி பெறும் அணிகளுக்கு முதல் பரிசாக 51,000 ரூபாய், இரண்டாம் பரிசாக 41,000 ரூபாய், மூன்றாம் பரிசாக 31,000 ரூபாய், நான்காம் பரிசாக 21,000 ரூபாய் மற்றும் ஐந்தாம் பரிசாக 11,000 ரூபாய் வழங்கப்பட்டது. மேலும் வெற்றி பெற்ற அணிகள் சென்னையில் நடைபெறவுள்ள மாநில அளவிலான கிரிக்கெட் போட்டிகள் பங்கேற்க உள்ளன. தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் எம்பிசி நரசிம்மன் பல்வேறு அரசியல் விவகாரங்கள் குறித்து கருத்து தெரிவித்தார். பழனி கோவிலுக்கு சொந்தமானதாக கூறப்படும் நிலம் தொடர்பான விவகாரத்தில் நீதிமன்ற தீர்ப்பை மதித்து உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அதற்கு வேத லீடர்ஸ் ஆதரவு அளிக்கும் என்றும் அமைச்சர் நிர்மல்குமாரின் மனைவிக்கு தனிப்பட்ட முறையில் ஆசிரியர் பணியிட மாறுதல் வழங்கப்பட்டிருந்தால் அது தவறான நடவடிக்கை என்றும் அவர் விமர்சித்தார். மேகதாது அணை விவகாரம் குறித்து பேசிய போது, மேகதாது அணை கட்டும் முயற்சியை தமிழக மக்களின் நலன் கருதி எதிர்பார்ப்போம் என்றும் அணை கட்டும் பணியை நடைபெற விடமாட்டோம் என்றும் தெரிவித்தார். மத்திய அரசு இரு மாநிலங்களின் நலனையும் கருத்தில் கொண்டு நடுநிலையுடன் செயல்படும் என நம்புவதாக கூறிய அவர், தமிழக முதல்வர் விஜய், கர்நாடக துணை முதல்வர் டி.கே. சிவக்குமாரை தொடர்பு கொண்டு மேகதாது அணை தொடர்பான நடவடிக்கைகளை நிறுத்த வலியுறுத்த வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார். மேகதாது அணை கட்டுவதை தடுக்க அண்ணாமலை தலைமையில் தூதுக்குழுவாக சென்று டி.கே. சிவக்குமாரை சந்திக்கவும் தயாராக இருப்பதாக முன்னாள் எம்பிசி நரசிம்மன் தெரிவித்தார். நண்பர்களே, தி லீடர் சார்பாக தருமபுரி மாவட்டத்திலே இந்த மாதத்திற்கான மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக நம்முடைய துரை அவர்களும் கலைச்செல்வன் அவர்களும் இங்கே காரிமங்கலம் மேல்நிலைப் பள்ளியிலே மாணவர்களுக்கான கிரிக்கெட் போட்டியை இங்கே ஆரம்பித்திருக்கிறார்கள். வீதி லீடர்ஸுடைய முக்கியமான குறிக்கோள் இளைஞர்களை உயர்த்த வேண்டும், அவர்களுடைய விளையாட்டு திறமையை உயர்த்த வேண்டும், இந்த நாட்டிற்கும் தமிழகத்திற்கும் மாவட்டத்திற்கும் சிறப்பு சேர்க்கின்ற வீரர்களை உருவாக்க வேண்டும், விளையாட்டுத் துறையிலேயும் அந்த பணியை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக அதை முன்வைத்து துரை அவர்கள் இன்றைக்கு துரை கோப்பை என்கிற பெயரிலே இந்த தினம் உங்களுடைய இந்த பள்ளி வளாகத்திலே நல்ல ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இளைஞர்கள் விளையாடுவது கிரிக்கெட் என்பது உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பெருமைக்குரிய ஒரு விளையாட்டு என்பதை நாம் எல்லாம் அறிவோம். விளையாட்டு சிறக்க இங்கு நடக்கின்ற இந்த விளையாட்டு போட்டியிலே வெற்றி பெறக்கூடியவர்கள் மாநில அளவிலேயும் இந்திய அளவிலேயும் மிகப்பெரிய ஒரு சாதனை படைப்பதற்குரிய வீரர்களாக திகழ வேண்டும் என்று இந்த நேரத்திலே எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து இந்த விழாவை துவக்கி வைப்பதிலே நான் பெருமை அடைகின்றேன். பழனி கோயில் நிலத்தை 100 கோடிக்கு பத்திரம் பண்ணிருக்கிறத பத்தி உங்க கருத்து? அண்ணாமலை அவர்கள் ஏற்கனவே இதுக்கு நல்ல ஒரு விளக்கம் கொடுத்து விட்டார். பழனி திருக்கோயிலுடைய அந்த மானிய சொத்தை உரியவர்களுக்கு சென்று சேர்ப்பதிலே நீதி அரசர் கொடுத்திருக்கின்ற தீர்ப்பை மதித்து இருக்கின்ற நடைமுறைகளை நாம் ஆதரித்து அந்த பணியை மேற்கொள்ள நிச்சயமாக வீதியில் அரசு ஆதரவு அளிக்கிறது. அதில் மாற்றுப்பட்ட கருத்து எதுவும் கிடையாது. திமுகவுக்கு வேண்டுமென்றால் மாற்று கருத்து இருக்கலாம். ஏன்னா அந்த நிலத்தை திமுக எடுக்காம விட்டதே பெரிய சமாச்சாரம். அதனால அவங்களுக்கு பொறாமையா இருக்கு, உரியவர்களுக்கு போய் சேர்ந்துருச்சு, திமுக காரனுக்கு போய் கிடைக்கலையேன்னு அவங்க வைத்தறிச்சல ஏதோ பேசிட்டு இருக்காங்க. கர்நாடக அரசு மேகதாட்டு பகுதியில் இப்போ அணை கட்டுறதுக்காக அளவீடு நடந்துட்டு இருக்கு. அதனால நம்ம தமிழ்நாட்டின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியா இருக்கு. அதை பத்தி நீங்க என்ன கருத்து சொல்ல போறீங்க? மேகதாது அணை நிச்சயமாக நடக்காது, நடக்க விட மாட்டோம். மத்திய அரசாங்கம் அந்த டிபிஆருக்கு ஏதோ ஒரு பர்மிஷன் கொடுத்திருந்தாலும் கூட நதிநீர் ஆணையமோ அல்லது சுப்ரீம் கோர்ட்டோ நிச்சயமாக அது ஒத்துழைக்காது, நடக்காது. மேகதாது அணையோ அல்லது ராசிமேட்டில் கட்டக்கூடியதோ இரண்டும் ஒன்றாக பார்த்து மத்திய அரசாங்கம் 2 மாநிலங்களுக்கும் ஒரு நடுநிலையான பணியை தான் மேற்கொள்ளுமே தவிர கர்நாடக அரசு கேட்கிறது என்பதற்காக கண்மூடித்தனமாக கொடுக்க மாட்டோம். அந்த மேகதாது அணை நிச்சயமாக கட்டினால் இன்றைக்கு பேசக்கூடிய டி.கே. சிவகுமார் நாளைக்கு வேற விதமாக பேசுவார். தமிழ்நாட்டுக்கு மக்களுக்கு நான் தண்ணி கொடுக்கிறேன்னு சொல்லுவார், நாளைக்கு கொடுக்கலாம், மறுபடியும் அதற்கு ஒரு ஆணையம் அமைச்சு நம்ம போகணும். அதனால விவசாய சங்கங்களும் அரசியல் கட்சிகளும் யாராக இருந்தாலும் இதை தடுத்து நிறுத்த வேண்டும். நான் விஜய் அவர்களை கேட்டுக்கொள்வது, உங்களுடைய கூட்டணியில் இருக்கின்ற காங்கிரஸ் அரசாங்கம் தான் கர்நாடகாவில் இருக்கு. ஐயா விஜய் அவர்கள் ஒரு போன் போட்டு டி.கே. சிவகுமாருக்கு இந்த ப்ராகிரஸை நிறுத்துங்கன்னு சொன்னால் அவங்க நிறுத்திடுவாங்க. இதை விஜய் அவர்கள் செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்வாதாரத்தை கருதி
விவசாயத்தினுடைய வாழ்வாதாரத்தை கருதி நாம் இதை செய்ய வேண்டும். அந்த நேரத்திலேயே அவங்க என்ன சொல்றாங்கன்னா பெங்களூரு குடிநீர் வேணும்னு கேட்கிறாங்க. பெங்களூரு குடிநீர் எடுத்துக்கோங்க, நாங்க வேணாம்னு சொல்ல. அதுக்கு இந்த அணை கட்டி தான் எடுக்கணுன்ற அவசியம் இல்லை. பெங்களூர் வளர்ந்து கொண்டிருக்கிற மிகப்பெரிய மாநகரம், மாறுபட்ட கருத்து கிடையாது. அதற்காக ஒரு மாநிலத்தினுடைய உரிமையை பறித்து தான் இன்னொரு மாநிலம் முன்னேற வேண்டும் என்பதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே மேல்தாது அணை கட்டுவதற்கு, அந்த பணிகளை மேற்கொள்வதற்கு நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். விஜய் அரசாங்கம் இதை முன்னெடுக்க வேண்டும் என்று கேட்டு இதுக்கு வீத லீடர்ஸ் என்ன எடுக்க போகுது? அதை இப்ப சொன்னேனே, நாங்கள் கர்நாடக அணை கட்டுவதற்கு மிகப்பெரிய எதிர்ப்பு தான் சொல்லியிருக்கோம். அதற்காக தூதுக்குழு வேண்டும் என்று சொன்னால் அண்ணாமலை தலைமையிலே DK சிவகுமார் அவர்களை நாங்கள் சந்திப்பதற்கு தயாராக